தேர்தல் மறுவரையறையை எதிர்த்து பறக்கவிட்ட நமது கருப்பு கொடி காவி கொடியை வீழ்த்தியது. எங்கிட்ட மோதாதே என பாட்டு பாடி பாஜகவை விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின். நம்ம பறக்கவிட்ட கருப்பு கொடி பாஜக பறக்க விட துடிச்ச காவி கொடியை வீழ்த்தி இருக்கு. என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா, வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. தமிழ்நாட்டில் தொழில் முனைவோரை தவிக்கவிட்ட மோடி எந்த முகத்துடன் வாக்கு கேட்டு வருகிறார்? போர் என்றால் வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள். டெல்லியின் ஆணவத்துக்கு பாடம் புகட்டுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுரை. தொகுதி மறுவரையறை மூலம் தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பாஜக முயற்சி. ஜாதி மத ரீதியாக மக்களை பிரிக்க பாஜக முயற்சி என துறையூர் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ட்ரம்புக்கு மோடி அடிமையாக இருப்பதை போல மோடிக்கு அடிமை எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொம்மை கட்சியாக மாறிவிட்டது என ராகுல் காந்தி விமர்சனம். Donald Trump controls Narendra Modi fully and made Narendra Modi sell India to the United States. And that is exactly what the BJP wants to do. It wants to place a chief minister in Tamil Nadu who will sell Tamil Nadu and listen to exactly what Narendra Modi and Amit Shah want. இந்தியாவை அமெரிக்காவிடம் அடிபணிமாறு செய்கிறார். அப்படித்தான் மோடியும் அமித்ஷாவும் தமிழக முதல்வரை மிரட்டி எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. கொள்கையில் சமரசம் செய்யாத முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விரட்டி பணிய வைக்க முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக RSS-ஐ நுழையவிட மாட்டோம் என ராகுல் காந்தி சொல்லுரை. காங்கிரஸ் திமுகவின் வெறுப்பு அரசியலுக்கு மகளிர் மசோதா இரையாகிவிட்டது. கருப்பு உடையால் தீய எண்ணங்களுக்கு திரைபோட முடியாது என கோவை பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. DMK, Congress and their allies made it a target of hatred and petty politics. திமுகவும் காங்கிரசும் வெறுப்பரசியல், கீழ்த்தரமான அரசியலுக்கு அதை இரையாக்கினார்கள். கடந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு 14 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. ஒரே குடும்பத்தினர் அதிகாரத்தில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்தார் பிரதமர் மோடி. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை கொண்டு வந்ததாக எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். சட்டமன்ற தேர்தலில் 210 இடங்களை கைப்பற்றுவோம் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தேவையான திட்டங்களை பெற்றோம், தேவையான நிதிகளை பெற்றோம். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சி அடைந்தோம். கூடுதலாக 20 எம்பிக்கள் கிடைக்கும் வாய்ப்பை இழந்துவிட்டது தமிழ்நாடு. தொகுதி மறுவரையறை பற்றிய புரிதல் இல்லாமல் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார் என EPS குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் முரட்டு அடிமையாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. திமுக அரசு திட்டங்களை விளக்கி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். பாஜகவுடன் ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இரட்டை இலை பாஜகவின் சின்னமாக மாறிவிட்டது என திருமாவளவன் விமர்சனம். பொய் வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது திமுக. திமுக திசை திருப்பும் முதலீட்டு கழகம் என விஜய் கடும் விமர்சனம். அரசியலில் கூட்டணி என்பது கொள்கைகள்ல வியாபாரமாக மாறிவிட்டது. பணம் வாங்காமல் கூட்டணிக்குள் சேர்வார்களா என சீமான் கேள்வி. கூட்டமா சேர்ந்து ஒரு தவற நியாயம்னு சொன்னா சரின்னு சொன்னா அது சரியாயிருமா? இங்க கூட்டணி என்பது கொள்கை அணி இல்லை, வியாபாரம். வியாபாரம். பணம் வாங்காம கூட்டணிக்குள்ள போய் வெறும் சீட்டு மட்டும் வாங்கி அதான் சொல்லு. தமிழ்நாட்டில் இதுவரை 438 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். தேர்தல் ஆணையம் தகவல்.
தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடையும் என்று தெரிந்தும் தாக்கல் செய்தது பாஜக. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. பெண்கள் இடஒதுக்கீட்டு உரிமைகளை பெற 2023ஆம் ஆண்டு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவசர கடிதம். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியால் பாஜகவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. நாட்டை பிரிக்க பாஜக முயற்சிப்பதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மும்பையில் துறைமுக சரக்கு கையாளும் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. புகை மூட்டத்துடன் பற்றி எரிந்ததால் இருப்பு வைக்கப்பட்ட ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதம். அமெரிக்கா முற்றுகையால் ஹார்மோஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு மீண்டும் கட்டுப்பாடு. ஈரான் அரசு திடீர் அறிவிப்பு. ஆர்சிபிக்கு எதிரான IPL போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டெல்லி அணி. புள்ளி பட்டியலில் டெல்லி அணி 4வது இடத்திற்கு முன்னேற்றம்.